இதாங்க நம்மளோட பேக்கிங் ஏரியா. பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே பருத்தி பால் தான் சொல்லணும். பருத்தி பால் தான் ஃபுல்லா பேக்கிங் போயிட்டு இருக்கு. மீதி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். பருத்தி பால் ரொம்ப பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருந்துச்சு, நிறைய பேருக்கு கொடுக்க முடியாம. இப்ப எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஒரு அருமையான பொருளை தான் கையில வச்சிருக்கேன். இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா வந்து நம்ம வீட்டுல 2 நிமிஷத்துல இது பால்ல கலந்து குடிச்சுக்க முடியும். பருத்தி பால் மிக்ஸுங்க. பருத்தி பால் ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த பருத்தி பாலை நம்ம பருத்தியா வாங்கி அரைச்சு செய்யறது பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமமான வேலைன்னு நிறைய பேர் வந்து குடிக்கணும்னு நினைச்சா கூட டெய்லி எடுத்துக்க முடியாதுங்க. இந்த மாதிரி பருத்தி பால் மிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெய்லியுமே எடுத்துக்கலாம். இதுல என்னெல்லாம் கலந்துருப்பாங்களோன்னு நினைக்க வேண்டாங்க. இது நம்ம கைப்படவே வீட்டு முறைப்படி செஞ்சது. எந்த பிரிசர்வேட்டிவுமே கிடையாது, நம்ம ப்ராடக்ட்ல எதுவுமே கிடையாதுன்னு நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்குமே தெரியும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் கலந்துருக்கோம்னு இப்ப பாக்கலாங்க. சுக்கு, மிளகு, ஏலக்காய், திப்பிலி, அதிமதுரம், அஸ்வகந்தா, சித்திரத்தை. இது கூட பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை